ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரங்கசாமி உங்கள் சேலம் சென்ட்ரல் யூடியூப் சேனல்லேருந்து. சேலம் சென்ட்ரல் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற என்ஜினியரிங் காலேஜஸோட முக்கியமான காலேஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலேஜஸோட ஃபுல் செட் ஆஃப் ரிவ்யூ தாங்க வீடியோஸாக நான் போட்டுட்ருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காலேஜ் பண்ணாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சத்தியமங்கலம் அப்படின்ற இடத்துல வந்து இந்த காலேஜ் அமைஞ்சிருக்கு. இந்த காலேஜ் வந்து 1996 வருஷம் பண்ணாரி அம்மன் குரூப்பால் வந்து இந்த காலேஜ் தொடங்கப்படும் போதே பார்த்தீங்கன்னா இந்த காலேஜை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க. இந்த இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா 19 யூஜி கோர்ஸும் 15 பிஜி கோர்ஸும் இன்ஜினியரிங்கில் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலேஜில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியால் ரெக்கக்னைஸ் பண்ணது தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ISO 9001 சர்டிஃபைடு வாங்கியிருக்கிற ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் உள்ள ஒரு முக்கியமான காலேஜுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெருமையான விஷயம் பார்த்தீங்கன்னா NBA அக்ரிடேட் பண்ணப்பட்ட காலேஜுங்க. அது மட்டும் இல்லாமல் NAAC வந்து பார்த்தீங்கன்னா A கிரேடும் இந்த காலேஜ் வாங்கியிருக்காங்க. 2009 வருஷம் பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அவார்டு வந்து இந்தியன் சொசைட்டி ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்ககிட்ட இருந்து வாங்குறாங்க. 2012 வருஷம் பார்த்தீங்கன்னா சில்வர் மெடல் வாங்குறாங்க, த பெஸ்ட் ஓவரால் இண்டஸ்ட்ரி லிங்க்டு இன்ஜினியரிங் காலேஜ் ஃப்ரம் AICTE அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்து 2012 வருஷம் ஒரு மிகப்பெரிய சில்வர் அவார்டு வந்து இந்த காலேஜ் வாங்குறாங்க. பண்ணாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோட முக்கியமான மெரிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7233 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 20,000க்கும் மேற்பட்ட சக்ஸஸ்ஃபுல் அலுமினிஸ் வந்து மிகப்பெரிய பொறுப்புகள்லாம் வந்து இந்த காலேஜில் படித்தவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி வேர்ல்டு லெவல்லையும் சரி இந்த காலேஜில் படித்தவங்க நிறைய பேர் வந்து நிறைய பொசிஷனில் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 576 சக்ஸஸ்ஃபுல்லான டெடிகேட்டட் ஸ்டாஃப் வந்து இங்கே இருக்காங்க. அதில் மோஸ்ட்லி 75% ஆஃப் த ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா PhD ஹோல்டர்ஸாக தான் இங்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் தொடங்கப்பட்ட வருஷத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் 1300க்கும் மேலே அவார்ட்ஸும் அச்சீவ்மெண்ட்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்டிடியூட்டில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, ஹியூமனிட்டிஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமேட்டிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஃபிசிக்ஸ், ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட், இப்படி ஏகப்பட்ட எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு இன்ஸ்டியூட்டுக்குள்ளேயே வந்து அமைஞ்சிருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே உள்ள மிகச்சிறப்பான டிபார்ட்மெண்ட்ஸு தாங்க. எல்லா திங்ஸுமே வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான எல்லா ரிலேட்டட் திங்ஸுமே வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த காலேஜில் நான் முன்னமே சொன்ன மாதிரி யூஜி கோர்ஸ் என்னென்னலாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா BEயில் ஏரோநாட்டிக்கல், அப்புறம் ECE, அப்புறம் EEE, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், பயோமெடிக்கல், ஆட்டோமொபைல், சிவில், அக்ரிகல்ச்சரல், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுலேயே யூஜியில் பார்த்தீங்கன்னா பிடெக் கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, பயோ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து பிடெக் கோர்ஸாக ஆஃபர் பண்ணிருக்காங்க. PG கோர்ஸில் வந்து MAயில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல், சாஃப்ட்வேர், எம்பெடட் சிஸ்டம்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், VLSI டிசைன், கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், CAD அண்ட் CAM இதெல்லாம் வந்து MAயில் கொடுத்துட்ருக்காங்க. MTechல பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி இருக்குது. MBA பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இதில் வெரைட்டியான கோர்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா PhD அண்ட் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் ரிசர்ச் ஸ்காலர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கே வந்து அதுவும் வந்து இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு காலேஜஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம ஓவரால் இந்தியாவிலேயே ஒரு டாப் ரேங்க், ஒரு 150 ரேங்க்குள்ளே வந்து இந்த காலேஜ் வந்து மிகச்சிறப்பான இடத்துல வந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மெயினாக இந்த இன்ஸ்டிடியூட்டில் பார்த்தீங்கன்னா
ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் சென்டர்ஸ் எக்கச்சக்கமாக வெரைட்டியானதெல்லாம் இருக்குங்க. அதாவது டிஜிட்டல் லைப்ரரி இருக்குது, லைப்ரரி டீம் இருக்குது, லைப்ரரி டீமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இ-புக்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, அப்புறம் பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரி ஃபெசிலிட்டி இருக்குது, ஐஜெஸ்ட்டு, ஐஜிஸ், டெல்நெட் இப்படின்ற எக்கச்சக்கமான லேர்னிங் சென்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா என்னென்னா ப்ரொமோட்டிங் த யூஸ் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் ஃபாஸ்டரிங் குளோபல் காம்பிடென்சி, அதுக்கப்புறம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் நேஷ்னல் டெவலப்மெண்ட், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி, எக்ஸலன்ஸ், இந்த மாதிரியான லேர்னிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து இந்த காலேஜ் மூலமாக தரதுனால ஈஸியாக அவங்களால வந்து இண்டஸ்ட்ரிக்கு போகும்போதோ அல்லது ஏதாவது ஜாபுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இம்மிடியேட்டாக வந்து அங்கே இருக்கிற பீப்புள் கூடவும் அங்கே இருக்கிற ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து இம்மிடியேட்டாக அகாமடேட் ஆகிட முடியும் அப்படின்றத இந்த காலேஜில் படிக்கும்போதே வந்து இவங்களுக்கெல்லாம் சொல்லித்தராங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகச்சிறப்பான முக்கியமான விஷயங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட கேப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்கீம்ஸும் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய டெக்னாலஜிஸும் வந்து இந்த காலேஜில் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து சூப்பரான கைடன்ஸ் வந்து ஒரு மிக தரம் வாய்ந்த அட்வைசர்ஸ்கிட்ட இருந்து வந்து இந்த காலேஜில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கரியர் கவுன்சிலிங் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் லேப், அதுக்கப்புறம் சாஃப்ட் ஸ்கில்ஸு, அதுக்கப்புறம் ரெமிடியல் கோச்சிங், பிரிட்ஜ் கோர்ஸ், யோகா அண்ட் மெடிடேஷன், பர்சனல் கவுன்சிலிங், இப்படி எக்கச்சக்கமாக வந்து கேப்பபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இங்கே படிக்கிற எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே உள்ள ஒன்றும் தெரியாமல் வந்தால் கூட இந்த காலேஜில் படிக்கும்போதும் படித்த வெளியில் வரும்போதும் பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட தரம் வந்து ஒரு என்ஜினியராக வந்து ஒரு 90% வந்து பூர்த்தி அடைஞ்சிருப்பாங்க. மீதி 10% தான் வந்து அவங்க இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு தரம் வாய்ந்த என்ஜினியர்ஸை இந்த பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் வந்து உருவாக்கி தரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ரொம்ப மிகச்சிறப்பாக அட்டகாசமாக ஒரு 3 ஸ்டார் லெவலுக்கு தான் இருக்குங்க. அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் செப்பரேட் ஹாஸ்டல் இங்கே இருக்குது. இங்கே படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வழங்குறாங்க. அங்கே இருக்கிற டைனிங் ஹால்லேருந்து மாடர்ன் கிச்சன் வரைக்கும் எல்லாமே எவ்ரிதிங் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்கப்புறம் ஜிம் ஃபெசிலிட்டி, பார்லர் ஃபெசிலிட்டி, லாண்ட்ரி, இப்படி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. விசிட்டர்ஸ்க்கும் செப்பரேட் ஹால்ஸ் வந்து இங்கே இருக்கிறது ஒரு மிகச்சிறப்பான விஷயம்தான். அதோட அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் கிளப்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது, ரொட்ராக்ட் இருக்குது, என்சிசி, என்எஸ்எஸ் இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக இருக்குங்க. பண்ணாரி அம்மன் இன்ஸ்டிடியூட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட பிளேஸ்மெண்ட்டை பற்றி நம்ம கவலையே பட்டுக்க தேவையில்லை. வெரைட்டியான ரெக்ரூட்டர்ஸ் வந்து இந்த காலேஜுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட பிளேஸ்மெண்ட்டும் அவங்களோட கரியரை பற்றியும் வந்து நம்ம ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. முக்கியமாக நம்ம இந்த காலேஜில் சேர்ந்த பின்னாடி நல்லா படித்து ஒரு மினிமம் 85% மேலே வித்தவுட் அரியர்லேயோ அல்லது ஃபைனல் செமஸ்டரில் எல்லா அரியரையும் கிளியர் பண்ணியிருந்தோம்னா கம்பல்சரி நமக்கான ஜாப் வந்து இந்த காலேஜ் கண்டிப்பாக வாங்கி தருவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் 10 கம்பெனிஸில் இருந்து கூட இந்த காலேஜுக்கு வந்து கேம்பஸில் வராங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார், ஐடி செக்டார், ஆயில் அண்ட் கேஸ், ஃபுட் செக்டார், ஃபேஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் செக்டார், இந்த மாதிரி இருக்கிற எல்லா செக்டார்ஸில் இருந்துமே இந்த காலேஜுக்கு வந்து ரெக்ரூட்டர்ஸாக வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜோட முக்கியமான பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து இண்டஸ்ட்ரீஸ் கூடவும் டைப் வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க. ஸோ இந்த காலேஜில் வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சேரலாம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். பெஸ்ட் ஆஃப் லக் ஃப்ரெண்ட்ஸ்.